ஹாய், குட் மார்னிங். ஒரு சில பேர் ரெகுலராக படிப்பாங்க. டெய்லி 3 மணி நேரம், டெய்லி 4 மணி நேரம் அழகாக படிச்சுட்டு வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் படிச்சிடுவாங்க. எவ்வளோ நாள் ரெகுலராக 4 மணி நேரம் படிப்பாங்க. அது போதும். அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அந்த மாதிரி லைஃப்பை தள்ளினாவே லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கும் அதில் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நான் நான் ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க. நான் கேட்டேன், எனக்கு இந்த நான் சாக்ரெட் த்ரெட் போடுற ஒரு கம்யூனிட்டியில் வந்தவன். ஆனால் நான் சாக்ரெட் த்ரெட் போடுறது கிடையாது. அவங்கக்கிட்ட எனக்கு ஒரே டைலமாவில் இருந்தது. அவங்க ஒரு டாக்டர், அவங்களுக்கும் ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இல்லையா. நான் கேட்டேன், ஏன் நான் சாக்ரெட் த்ரெட் போடுறதா வேணாமா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு. அந்த கன்ஃபியூஷனை அவங்க அழகாக எடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா சாக்ரெட் த்ரெட் போடுறது தான் நல்லது, சாக்ரெட் த்ரெட் நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நான் சாக்ரெட் த்ரெட் அவங்க சொன்னாங்களேன்னு போட்டேன். ஆனால் நான் சாக்ரெட் த்ரெட் அது வரைக்கும் எனக்கு டைலமால தான் இருந்தேன். சாக்ரெட் த்ரெட் போடுற சொன்னாங்க. அந்தளவு எனக்கு ஒரு அந்த சாக்ரெட் த்ரெட் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இது வந்துருச்சு. போட்டுக்கிறது தப்பு இல்லைன்ற ஒரு உறுதி வந்துச்சு. சரி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இதை விட்டுருங்க, சாக்ரெட் த்ரெட்லாம் விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ரெகுலராக 4 மணி நேரம், 5 மணி நேரம், 4 மணி நேரம், 3 மணி நேரம் இது மாதிரி ஒரு படிக்கிறாங்க இல்லையா. 3 வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு 3 மணி நேரம் படிக்கிறது. சில பேர் அதை பண்ணுறது கிடையாது. அது பண்ணினாவே போதும். 3 நேரம் நீங்கள் என்னவா மார்க் வாங்கிக்கோங்க, 60% வாங்கிக்கோங்க, 50% வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெகுலராக படிக்கிறீங்க இல்லையா, அதை பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு கேம் காட்டுறேன். இது அவங்களுக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். இது ஆனந்த் விளையாடின கேம். இதில் ஆனந்த் ஜெயிச்சார், ஒயிட் ஆடி ஜெயிச்சார், ஆபஸ்டோவில் விளையாடி ஜெயிச்சிருக்காரு. இந்த கேம் பாருங்கள், நல்லா இருக்கும் இந்த கேம். ஒரு விஷயம் போச்சு. சரியா, பார்த்தீங்கன்னா ஓகே, பார்த்தீங்கன்னா ஆனந்த் யாரோட விளையாடிருக்காரு, ஒரு ஆஃபில் ஆஃப் வந்துருக்குது. ஆனந்த் அபசோவோட விளையாடிருக்கார். பார்க்கலாம் என்ன தான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். சரியா, இது எவ்வளோ மூவ், நிறைய மூவ் இருக்குது. 47 மூவ்ஸ் வாடி ஜெயிச்சிருக்காரு. பார்க்கலாமா? என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க ஆனந்த் விஸ்வநாதன். பார்த்தீங்களா, முடிஞ்சிச்சு. ஜெயிச்சிட்டாரு. இந்த வெர்ஷனில் வின் ஒயிட். இந்த கேமு நான் யாரை சொன்னேன் இத்தனை நேரம் தெரியுங்களா? இந்த மாதிரி சொன்னது என்னோடய சொந்த தங்க சங்கீதா அருண். அவங்க தான் சொன்னேன். டாக்டர் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்குன்னா என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பெயினே இருக்கக்கூடாதுங்க. பெயின் இருக்கக்கூடாதுன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இவங்க படிக்கிறவங்கன்னு தெரியுது இல்லை, அப்போ சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இவங்களை படிக்க வேண்டாம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க, நல்ல மார்க் எடுக்கிறீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்றோன்னு சொல்லி கொடுக்கலாம்ல. யாராவது கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் அது நடந்திருக்கா? நீங்கள் எக்ஸாம் எழுத வச்சு தானே பண்ணியிருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்தாவே சொல்லிடலாங்க இவங்க மார்க் வாங்குவாங்க. நீங்கள் ஏன் பண்ணுறது கிடையாது? நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். சர்டிஃபிகேட்டை ஆகஸ்ட் மாதம் கூட நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஏப்ரல்லையே நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம்ல. இந்தாம்மா நீங்கள் படிக்க வேணாம், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்னு தெரியும், நீங்களே மார்க்கை போட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு பண்ணிடலாம்ல. இது என்னோடய தங்கன்றதுனால சொல்லலை, நிறைய பேர் இது மாதிரி படிக்கிறவங்க இருக்காங்க, பண்ணலாம்ல.
அது நீங்கள் பண்ணுங்கள், ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலாமே. எல்லாமே நம்ம கையில் தானேங்க. என்னங்க ரூலு? பீப்புள் டிசைட் பண்ணுறது தானேங்க எல்லாமே. நம்ம டிசைட் பண்ணுறது தான் அங்கே. புக்குங்கிறது என்ன? புக்குங்கிறதே நம்ம க்ரியேட் பண்ணுது. ரூல், லா எல்லாமே நம்மளாம் எழுதினது. புரியுதுங்களா? அதுதான் என்ன நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ண வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பக்காவாக கொண்டு வருவேன். ஓகேவா? நானும் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் இப்போ இதில் நான் தப்பாக நினைக்காதீங்க. நான் ஒரு இதில் இருக்கேன். நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இயக்கத்தில் இருக்கேன். அது என்ன இயக்கம், அது இதெல்லாம் வேண்டாம். அது இயக்கத்தில் தான் இருக்கேன். அதனால் நான் பேசுகிறதுல தப்பு கிடையாது. யாரும் என்னை வந்து எப்படி நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணலாம், இதில் இன்வால்வ் பண்ணலாம் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. இயக்கத்தில் நான் இருக்கேன். ஓகேவா? என்ன இயக்கம்லாம் சொல்ல விரும்பலை நான். சொல்லலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? அதனால் இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கேன்.